ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுட்டு இன்றைய தினம் 718வது நாமாவளியாக ஓம் ரஞ்சனாய நமः. இந்த நாமாவளி முருகப்பெருமான பிறரை சந்தோஷப்படுத்துபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவன் எல்லா உயிர்களையும் மகிழ்விப்பவராக இருக்கார். இந்த நாமாவளியில் ரஞ்சனம் அப்படின்னா வண்ணம் தீட்டுதல், வர்ணம் சந்தோஷமடைதல், மகிழ்வித்தல் அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். இந்த இடத்துல இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த உயிர்களுக்கு தேவையான எண்ணத்தின் மூலமாக அந்தந்த உயிர்களுக்கு எந்த விருப்பமோ அந்த விருப்பத்தின் மூலமாக சந்தோஷத்தை கொடுக்குறார். அப்போ அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த தெவிட்டாமல் இருக்கணும். இப்போ ஒரு உணவை சாப்பிட்றோம், அந்த உணவும் சிறிது காலத்தில் அதே உணவு முறையை சாப்பிட்டா தெவிட்டிடும். அப்போ இறைவன் கொடுக்கக்கூடிய ஆனந்தம் தெவிட்டாத ஆனந்தம். ஔவையார் கேட்பா இல்லையா, தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. அப்போ இறைவனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் சந்தோஷம் எப்படி இருக்கும்னா பிற உயிர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் எதை விரும்பும்னா ஆனந்தத்தை தான் விரும்பும். எந்த ஒரு உயிருமே துன்பத்தை ஏற்க விருப்பப்படாது. அது எறும்பிலிருந்து அனைத்து தேவர்கள் வரையிலும். அப்போ அந்த சந்தோஷப்படுத்துவதற்காகவே இறைவன் குமார பரமேஸ்வரனாக அவதாரம் பண்ணார் இல்லையா. அப்போ அவருடைய செயல் எப்படி இருக்குன்னா பிறரை சந்தோஷப்படுத்துபவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதை தான் அந்த நாமாவளி பல உயிர்களையும் மகிழ்விப்பவராக வர்ணிக்கிறது. ஓம் ரஞ்சனாய நமः. ஸ்ரீ குருभ्यो நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.